பித்தப்பை கற்களுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன? பித்தப்பை கல் அந்த பித்தப்பை நீர் வெளியேறும் குழாயை அடைச்சிட்டுனா அதில் பித்தப்பையோட இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இதுதான் கோலிசிஸ்டைட்டிஸ் என்று சொல்லுவோம். இதில் அக்யூட் கோலிசிஸ்டைட்டிஸ், அதாவது திடீரென்று ஏற்படக்கூடிய பித்தப்பை வீக்கம் மற்றும் கிரானிக் நாள்பட்ட பித்தப்பை வீக்கம், கிரானிக் கோலிசிஸ்டைட்டிஸ். ஸோ இதெல்லாம் பித்தப்பையுடைய காம்ப்ளிகேஷன். இந்த இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிடுச்சுன்னா சிலருக்கு அதுக்குள்ளே சீல் ஃபார்ம் ஆகிடும், பஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் எம்பெய்மா கேல் பிளாடர் என்று சொல்லுவோம். சிலருக்கு அந்த பித்தப்பையை கெட்டு போயிடும், கேல் பிளாடர் கேங்க்ரீன் என்று சொல்லுவோம். சிலருக்கு அதில் பித்தப்பையிலிருந்து ஓட்டை ஏற்பட்டு பித்த நீர் கசிவு ஏற்படும், கேல் பிளாடர் பெர்ஃபரேஷன். அப்புறம் அதை சுற்றி சிலருக்கு ஆப்சஸ் மாதிரி ஃபார்மேஷன், இந்த மாதிரிலாம் வரும். இந்த பித்தப்பை கற்கள் சிலருக்கு என்ன செய்திரும்னா குடல் இருக்கக்கூடிய டியோடினம் என்ற சிறுகுடல்லையோ இல்லை கோலான்லேயோ இது போய் அது வழியாக அந்த ஓட்டை ஃபார்ம் ஆகி அந்த குடலுக்குள்ளே இது போயிடும். இதுதான் இந்த கோலிசிஸ்டோ டியோடனல் ஃபிஸ்டுலா. அப்புறம் சிலருக்கு அந்த பித்தப்பை கல் நகர்ந்து பித்த குடலுக்குள்ளே போய் அதில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் மஞ்சக்காமலை போன்ற நோய்கள் வரலாம். சிலருக்கு கணைய முகப்பை அடைக்கிறதுனால பிலியரி பேங்க்ரியாடைட்டிஸ் ஏற்படலாம். நாள்பட போகும்போது சிலருக்கு அந்த பித்தப்பையில் கேன்சர் கூட உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது.